கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதி வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 மற்றும் 11. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவை அறிவதே வாழ்வின் உச்சகட்ட நோக்கம் என்றும் அவருடைய உயிர்த்தெழுந்ததின் வல்லமை மற்றும் பாடுகளில் பங்கடைவதன் மூலம் மரணத்தை வென்று தானும் உயிர் தெழுந்ததை அடைய வேண்டும் என்ற பவுலின் ஆவலை காட்டுகிறது. கிறிஸ்துவோடு ஒன்றித்து தியாக வாழ்வின் மூலம் நித்திய ஜீவனை அடைவதே இதன் முக்கிய விளக்கமாகும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை, வசனம் நமக்கு 4 முக்கிய கருத்துக்களை முன்வைக்கின்றன. முதலாவதாக, கிறிஸ்துவை அறிதல். இது வெறும் அறிவை சார்ந்த தகவல்கள் அல்ல. ஒரு நண்பரை போல அல்லது உறவினர் போல இயேசுவை நெருக்கமாக தனிப்பட்ட ரீதியில் அறிந்து கொள்வதை வசனம் நமக்கு குறிக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவதாக, உயிர்த்தெழுதலின் வல்லமை. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பிய அதே வல்லமை விசுவாசிகளின் அன்றாட வாழ்க்கையில் பாவத்தையும் சோதனைகளையும் மேற்கொள்ள உதவும் என்பதை பவுல் ஆழமாக வலியுறுத்துகிறார். மூன்றாவதாக, பாடுகளின் ஐக்கியம். கிறிஸ்துவுக்காக துன்பங்களை அனுபவிக்கும் போது அவருடைய வேதனைகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் அவரோடு இன்னும் நெருக்கமான பிணைப்பையும் அல்லது ஒரு ஐக்கியத்தையும் அடைய முடியும் என்று பவுல் கூறுகிறார். நான்காவதாக, உயிர்த்தெழுதல் அடைதல். கிறிஸ்துவின் மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி, அதாவது சுயத்தை சிலுவையில் அறைந்து இறுதியில் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழும் நித்திய வாழ்வை பெறுவதே பவுலின் இறுதி இலக்காக இருந்தது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பவுல் தனது முந்தைய சாதனைகள் மற்றும் தகுதிகள் அனைத்தையும் கிறிஸ்துவை அடைவதற்காக குப்பை என்று கருதுகிறார். கிறிஸ்துவை ஆழமாக அறிவதே ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையின் உயர்ந்த நோக்கம் என்பதை பவுல் இவ்வசனத்தில் வலியுறுத்துகிறார். இவ்வசனத்தின் பிற்பகுதியாக 12, 13, 14 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, நான் பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளாக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்ம எதற்காண்டி தேவன் நம்ம அழைச்சாரோ, நம்மளை எதற்காண்டி நம்மளை தெரிந்து கொண்டாரோ, அந்த நோக்கத்தை அவரோட சித்தத்தை நம்ம அறிந்து கொண்டு நம்ம ஓடும் போது தேவன் நம்ம ஓட்டத்தை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.